இன்னைக்கு நாம நாட்டு கொத்தமல்லி சட்னி தான் செய்ய போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கடாயில எண்ணெய் ஊத்தியாச்சு. அது சூடானதுக்கு அப்புறம் நாம எல்லாத்தையும் போடலாம். ஸோ கிரீன் கிரீன் இல்ல ரெட் சில்லி போட்டாச்சு. காஞ்ச மிளகா அது நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5-6 வெங்காயம் போட்டாச்சு. 10 வெங்காயம் பக்கம் போட்டாச்சு. ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். ஸோ அதில் அப்படியே கொஞ்சோண்டு உளுந்து, ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிடலாம். ஸோ நல்லா வணங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கலாம் இதுக்கு. ஸோ நாட்டு கொத்தமல்லி ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. ஸோ ஆனால் சைஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் நாட்டு கொத்தமல்லி. உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி தரும் உடம்புக்கு. ஸோ இப்போ நம்ம தக்காளி போட்டாச்சு அதில். ஸோ தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டோம். அதை கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் போடுறோம். ஸோ எல்லாத்தையும் போட்டு வணக்கிட்டு இருக்கோம் நாம. ஸோ நாட்டு கொத்தமல்லி வந்து பிளட் ப்ரெஷர் குறைக்கும்னு சொல்லுவாங்க, ப்ளஸ் உடம்புக்கு குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே நாட்டு கொத்தமல்லி யூஸ் பண்ணுங்க. ஸோ ஏற்கனவே நாட்டு கொத்தமல்லி நாங்கள் வாங்கி கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன். வேர்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு சின்ன சின்னதாக சாப்பிங் பண்ணி அதாவது கட் பண்ணிட்டு அதை நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிட்டு ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணுங்க. ஏன்னா அதில் வந்து மண்ணெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு போட்டாச்சு கொஞ்சோண்டு, அப்புறம் புளி போட்டாச்சு கொஞ்சோண்டு. இது போட்டுட்டு ரொம்ப நேரம் இதை வதக்காதீங்க, ஏன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஓகேங்களா, ஒரு 2 கட்டு தான் நான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்க பார்க்கறதுக்கு பெருசா இருக்கும். வதக்குனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டைம் ஒரு 2 செகண்ட்ல வதக்குனீங்கன்னாவே என்ன போயிடும், சுருங்கிட்டு வந்துடும் இது. ஓகேங்களா, அதனால ரொம்ப நேரம் வதங்க வேணாம். அதனாலதான் இந்த கொத்தமல்லியை வந்து நாட்டு கொத்தமல்லியை வந்து கடைசியா போடுறாங்க. சும்மா ஒரு 2 வாட்டி ஒரு 3-4 வாட்டி இப்படி வணக்குனீங்கன்னாவே போதும். பாருங்க இப்பயே பாருங்க லைட்டா கொஞ்சோண்டு சுருங்கிட்டு வந்துருச்சு. ஸோ ரொம்ப நேரம் போட்டு வணக்காதீங்க. கொஞ்ச நேரம் ஒரு என்ன சொல்றது, ஒரு 4-5 ஒரு 10 வாட்டி சும்மா வணக்கிட்டீங்க. நாங்கள் வணக்கி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் இப்போ மிக்சியில் போடுறேன் நான். உடனே வதக்குனதுக்கு அப்புறம் உடனே மிக்சியில் போடாதீங்க. நான் மிக்சியில் இது வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் நான் மிக்சியில் போடுறேன். ஏன்னா சூடு ஆறணும், அதுக்கப்புறம் தான் இதில் மிக்சியில் போடுறேன். ஸோ நல்லா அரைஞ்சிட்டு இருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கோங்க. மோஸ்ட்லி தண்ணி ஊற்ற தேவையில்லை இந்த சட்னிக்கு. பட் ரொம்ப உங்களுக்கு லைட்டாக கொஞ்சோண்டு இருந்துச்சுன்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.